தமிழின தலைவர்களுக்கு எத்தனை பேருக்கு இவங்க செலவச்சிட்டாங்க, எத்தனை பேருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, எத்தனை பேருக்கு இவங்க மரியாதை செலுத்திட்டாங்க. இப்ப இந்த ஆட்சியில எத்தனை இடத்துல தமிழ் நாட்டில் உள்ள தலைவருடைய பெயரையோ சிலையோ எத்தனை இடத்துல இவங்க வச்சிருக்காங்க? கிடையாது. சாதியை வைத்து தான் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தரசி கொண்டு வந்ததுன்னா அந்த தொகுதியில பெரும்பான்மை வாழக்கூடிய வேளாளர் சமுதாயம் அதிகமா இருக்கு. அதனால புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தரசி அவர்களை வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. பிறமொழி பேசக்கூடிய சமுதாயத்தோட பேர்லாம் போடதான் செய்யறாங்க. நாயுடு, நாய்க்கர் இதெல்லாம் போடதான் செய்யறாங்க. ஏன் தமிழ் குடிகளோட பெயர் மட்டும் திட்டமிட்டு மறைக்க காரணம் என்ன? இது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தம் கிராமத்துல 17 வயசு பிள்ளை மர்மமான முறையில் சிதைக்கப்பட்டு இறந்திருக்கு. குற்றவாளியை கண்டுபிடிக்க 10 நாள் ஆயிருக்கு. ஆனா கனிமொழி அவர்கள் சொல்றாங்களே உச்சபட்ச தண்டனையை நாங்க வாங்கி தருவோம், சரியான முறையில விசாரணை நடக்குங்கிறாங்க. அந்த குற்றவாளி ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்டவன். அப்ப இங்க சட்டம் எப்படி இருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு வர திருப்தி இல்லாம தான் இருக்காங்க. அவங்க 2 இலக்கத்துல சீட்டு கட்டாங்க, எங்க கொடுத்துருக்காங்க, யார் என்ன சின்னத்துல போட்டி போடணும், அது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு தேமுதிக வந்திருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க, நாங்க காலங்காலமா இருக்காம அப்படின்னு கம்யூனிஸ்ட் நாங்கள் சிரிக்காவா அளவா என்று அவங்களே பேட்டி கொடுக்காங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மற்றும் வீரத்தமிழர் மக்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு பந்தல் ராஜா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வீரத்தமிழர் மக்கள் கழகமா பரிணமிச்சிருக்கு. எதனால் இந்த மாற்றம்? வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வேளாளர் சமுதாய மக்களுக்காக கடந்த 10-12 வருடங்களுக்கு மேலாக களத்தில் மக்களோடு மக்களாக பல்வேறு மாவட்டத்தில் வேளாளர் சமுதாய மக்களுக்குன்னு உரிமைக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பல்வேறு இடங்களில் வேளாளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களோட நியாயமான குரலுக்காக போராடி இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம், அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக அரசியல் பிரிவாக ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் பூர்வமான குடி வேளாண் குடியான எங்களுடைய வேளாளர் சமுதாயமும் இதேபோல் பல்வேறு குடிகள் இங்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த குடிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு உண்டான குரலாக அரசியல் அதிகாரம் அனைத்து தமிழ் குடிகளுக்கும் பகிர்ந்து வழங்க வேண்டும், தமிழகத்தில் தமிழ் குடிகளுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வீரத்தமிழர் மக்கள் கழகம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எல்லா கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. திமுக, அதிமுக. திமுக கணிசமாக வெள்ளாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்களே, உண்மை அப்படிதான் இருக்கா? வெள்ளாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா என்பதை விட வெள்ளாளர்களை அதிகமாக வஞ்சித்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக வஞ்சித்திருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு கொடுத்துருந்தோம். இப்போ திமுக மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க? வீரத்தமிழ் மக்கள் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர், ஏழையின் பங்காளி, விவசாய குடும்பத்தில் பிறந்து மீண்டும் நல்லாட்சி தரக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும் போது கோரிக்கைகள் ஏதாவது முன் வச்சிங்களா? கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களை கோரிக்கை எவ்வளோ தூரம் முக்கியம் கொடுக்கமோ அதை விட தமிழகத்தை காப்பாற்றணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எங்கள் வீரத்தமிழர் மக்கள் கழகம் சார்பாக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். பல்வேறு கட்சிகள் இருக்கு. குறிப்பாக இந்த தேர்தலில் 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. திமுக கூட்டணி, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம். இப்படி இருக்கும்போது நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? தேர்தலில் எத்தனை கட்சினாலும் போட்டி போடலாம், எத்தனை பேர்னாலும் தன்னை முதல்வர் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான போட்டிகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். நம்ம யார் மீண்டும் நல்லாட்சி கொடுக்க வேண்டும், மீண்டும் நல்லாட்சி இந்த தமிழகத்தில் வர வேண்டும், அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும், மது கஞ்சா இல்லாத ஒரு தமிழகமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் ஒரு தமிழர் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வீரத்தமிழர் மக்கள் கழகம்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய நல கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். தமிழர் அப்படிங்கிறது சாதியை வச்சு பார்க்குறாங்க, இவங்க வந்து சாதிய உணர்வை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுல்ல. தமிழர் என்பது வந்து அனைத்து தமிழ் குடிகளும் இணைந்து தான் இருக்குது. சாதி அடையாளத்தோடு பல சாதி சங்கங்கள் இருக்கும்போதெல்லாம் இங்கே சண்டை வரலை. அனைத்து இடங்களையும் சமுதாயம் அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே சாதியினால் இங்கே சண்டை என்பது தவறான விஷயம். அதே போல் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் வந்து முக்கியமாக தமிழ் குடியில் இருக்கக்கூடிய பெயரை தான் அளிக்கிறாங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல் நாடார், கோனார், மறவர், கல்லர் இதே பேர்லாம் மறைக்கிறாங்க. ஏன்னா சமூக நீதினு சொல்கிறாங்க. ஆனால் அதே இது நாயுடு, பிறமொழி பேசக்கூடிய சமுதாய தலைவர்கள்லாம் பேரை மறைக்க மாட்டேங்காங்க. அங்கே வந்து எங்கே சமூக நீதி இருக்குது? அனைத்தையும் மறைக்கிறதா இருந்தால் அனைத்து சமூகத்தையும் மறைக்கணும். ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தமிழ் குடிகளோட பாரம்பரியம் வரலாறு மட்டும் மறைக்கிறாங்கன்னா இது பர்டிகுலராக தமிழருடைய அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ அவங்களே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்கல்ல. வ.உ. சிதம்பரனார்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும், அதனால் வ.உ. சிதம்பரனார்னு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஜிடி நாயுடுங்கிறது வந்து ஒரு வெறுமனே ஜிடின்னு எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்களே. ஜிடு நாயுடோட குடும்பத்தார்களே ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க. ஜிடு கல்லூரி தான் இருக்குது. அங்கே ஜிடு நாயுடு கல்லூரின்னு அவங்க வைக்கலை. வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு சொன்னால் ஏன் உலகத்துக்கே தெரியாது? அன்றைய ஆங்கிலேயனே வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற ஒரு மனிதருக்கு தான் பயந்தான். இவங்க வந்து திட்டமிட்டு தமிழ் குடிகளுடைய அடையாளமான பேரை இவங்க அழிக்கிறாங்க. இது முடிக்க எந்த ஆட்சியிலும் இல்லையே. இந்த ஆட்சியில் அதிகமாக தமிழ் குடிகளை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் தமிழர்களுடைய நிலத்தை வந்து கூறு போடுதாங்க. தமிழின தலைவர்களுக்கு எத்தனை பேருக்கு இவங்க செலவச்சிட்டாங்க, எத்தனை பேருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, எத்தனை பேருக்கு இவங்க மரியாதை செலுத்திட்டாங்க. இப்போ இந்த ஆட்சியில் எத்தனை இடத்துல தமிழ் நாட்டில் உள்ள தலைவருடைய பெயரையோ சிலையோ எத்தனை இடத்துல இவங்க வச்சிருக்காங்க? கிடையாது. மதுரையை ஆண்ட ஆங்கிலேயர் காலத்திலே ஆண்ட ஒரு தமிழன் மருதநாயகம் பிள்ளையோட பெயர் எங்க இருக்கு? சிலை எங்க இருக்கு? மணிமண்டபம் எங்க இருக்கு? கட்டபொம்மன் ஆட்சி காலத்திலே கட்டபொம்மன் பிடிக்க கூட முடியாத ஒரு தலைமை அமைச்சர் தனாவதி பிள்ளையோட சிலை எங்க இருக்கு? மணிமண்டபம் எங்க இருக்கு? வேலு நாச்சியோட வரலாறு படிக்கும் போது மறைக்க முடியாத ஒரு மாபெரும் அமைச்சர் மீண்டும் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்த தாண்டவன் பிள்ளையோட சிலை எங்க இருக்கு? அவருடைய வரலாறு எங்க? எந்த பாடப்புத்தகத்தில் இருக்கு? அவருக்கு எங்க மணிமண்டபம் கட்டல? தமிழர்களோட அடையாளத்தை திட்டமிட்டு அளிக்கிறாங்க. சுந்தர்சி அவர்களை மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பாக நிப்பாட்டியிருக்காங்க. ஜாதி பார்த்து ஜாதிக்காக தான் அவரை நிப்பாட்டியிருக்கிறாங்க, ஜாதி பாசத்தால நிப்பாட்டியிருக்காங்க, ஏன்னா அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அது உண்மைதானா? குற்றச்சாட்டு வந்து வேடிக்கையாக தான் இருக்குது. அப்போ கருணாஸ் எந்த விதத்தில் வந்தாங்க? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாஸுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு கருணாஸ்? இல்லை, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவர் தொடர்ந்து அரசியலில் செயல்படுறாரு. ஆனால் சுந்தர்சிக்கு அப்படி இல்லையே சார். சினிமாவில் நடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சரத்குமார் அவர்கள் எப்படி திமுக எம்எல்ஏ நின்று எம்பி நின்னாங்க? அவங்க பின்னாடி ஒரு நாடார் பக்கபலம் இருக்கு. சரத்குமார் பின்னாடி, கருணாஸ் பின்னாடி ஒரு முக்குளத்தோர் பக்கபலம் இருக்கு. சாதியை வைத்து தான் இங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர்சி கொண்டு வந்ததுன்னா அந்த தொகுதியில பெரும்பான்மையாக வாழக்கூடிய வேளாளர் சமுதாயம் அதிகமா இருக்கு. அதனால புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர்சி அவர்களை வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் வரவேற்க தான் செய்யறோம். ஒரு நடிகர் வந்து எங்கனாலும் நிக்கலாம். இன்னைக்கு விஜய் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சு நான் தமிழக முதல்வர் வரப்போறேன்னு ஒரு ஆசைப்படுதாரு. வரவேற்கின்ற விஷயம் தான். தமிழகத்துக்கு வந்து நல்லது செய்ய யாருனாலும் வரலாம். இப்போ அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அமைச்சர் பிடிஆர் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து சுந்தர்சியால போட்டி போட்டு வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி இருந்த பிடிஆர் எவ்வளோ தூரம் நல்லது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்காங்க, அதை பொறுத்து அந்த தொகுதி மக்கள் தான் யோசிக்கணும். இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் வைப்பது வந்து தவறு. எந்த தொகுதியில் யாருனாலும் போட்டி போடலாம். அதேமாரி புதிய நீதி கட்சி சார்பாக எங்கள் சமூகத்தை சார்ந்த நடிகரும் டைரக்டருமான சுந்தர்சி போட்டி போடுவதை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம். ஏன்னா எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் மேலே வரணும். ஏன்னா சமூகத்தை நம்பி அவர் வராரு. தமிழ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணத்தோடு தான் அரசியல கால் வச்சிருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத பேர் இல்லை. இருந்தாலும் மக்களை சந்திக்கணும். இந்த தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திப்பது எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் கடந்து மக்களை சந்திப்பதற்கு வராருன்னா நம்ம வரவேற்கிறோம். இல்லை, இப்போ அவரே சில மாதங்களுக்கு முன்பு புதிய நீதி கட்சியினுடைய ஒரு மேடையில் பேசும்போது நான் இந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத அவரே சொல்றாரு. அப்படி பொதுவில் சொல்றது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடாதா? எந்த இடத்திலும் அவர்களுடைய சாதியை வந்து மறைக்கிறது தப்பே கிடையாது. இங்கே சாதியை மறைக்கிறது ஏன் சாதியை மறைக்கணும்?
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம், ஒவ்வொரு அங்கீகாரம் உண்டு. அப்பா பேரை மறைக்க முடியுமா? இந்த இப்போதான் தற்போது காலத்துல தான் சாதி பேரை வந்து அப்பா பேர் கூட இருக்கிறத மறைச்சிருவாங்க. முன்னாடிலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இன்னைக்கு என்னோட தந்தை பேர் சுடலமுத்து பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். முனியாண்டி தேவர், சுப்பிரமணிய நாடார் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நாடார் பேர்ல எத்தனையோ கடை இருக்கு வணிகத்துல. அதெல்லாம் என்ன தப்பா? எந்த சமூகம் போனாலும் இன்னைக்கு உழைக்கிற ஒரு சமூகமா, ஒரு நியாயமா இன்னைக்கு வியாபாரத்துல வெற்றி பெற்றுக்கிட்ட ஒரு சமூகமா இருக்கு. யார்? நாடார் சமுதாயமும் செட்டியார் சமூகமும். சாதினால இங்க பிரச்சனையே கிடையாது. சாதியை அழிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. ஒவ்வொரு சமுதாயமும் அந்த தமிழ் கூடிய அந்த சாதிய அடையாளத்தோடு இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒற்றுமையாக நம்ம இருந்து நல்லாட்சி செய்யணும். அவ்வளவுதான். மக்களுக்கு எந்த வித மக்களுக்கும் தீங்கு செய்யாம ஒற்றுமையா இருக்கணும். இப்ப பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுறதை நீக்கினது தான் எங்களுடைய சாதனைன்னு திமுக தொடர்ந்து சொல்றாங்க. அதுதான் திராவிட அரசாங்கங்களுடைய சாதனை. மற்ற மாநிலங்களில் இன்னும் பேருக்கு பின்னாடி சாதி போடுறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் தான் போட விடாம நாங்க தடுத்திருக்கோம் அப்படிங்கிறது சாதனையாவே சொல்றாங்களே. அதே தமிழக முதல்வர் தானே ஜீடு நாயுடு பாலத்தை ஓப்பன் பண்ணதாவோ. அந்த நாயுடு என்னது? அது ஒரு சாதி பெயர் தானே. அது எங்க தமிழகத்துல இங்க ஒழிச்சாங்க? பிறமொழி பேசக்கூடிய சமுதாயத்தோட பேர்லாம் போடதான் செய்யறாங்க. நாயுடு, நாய்க்கர் இதெல்லாம் போடதான் செய்யறாங்க. ஏன் தமிழ் குடிகளோட பெயர் மட்டும் திட்டமிட்டு மறைக்க காரணம் என்ன? இது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாட்டுல தமிழ் குடியோட அடையாளமா இருக்கக்கூடிய சாதி பெயரை மட்டும் அழிப்பதற்கு காரணம் என்ன? வாவு சிதம்பரம் பிள்ளை என்றுதான் அவரே கையெழுத்து போடுவாவோ. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து அனைத்து சமூகத்திற்காகவும் குரல் கொடுத்திருக்காவும். காமராஜர் வந்து எந்த இடத்திலையும் எந்த சமூகத்தையும் எதிர்க்கல. ஒரு நல்லாட்சி கொடுத்து ஒரு தமிழகத்தில் ஒரு முதல்வராக இருந்த அனைவருக்கும் நல்லாட்சி கொடுத்து. அதனால சாதி வந்து இங்க பிரச்சனையே கிடையாது. நம்ம பார்க்கிற பார்வை தான் பிரச்சனை. சாதியை வைத்து அரசியல் செய்து, சாதியை வைத்து சண்டை மூட்டி, சாதியை வைத்து இங்க கலவரம் உருவாக்கி தன்னை ஆட்சியில் மீண்டும் மீண்டும் உட்கார வைக்கலான்னு திராவிடம் நினைத்து கொண்டிருக்கு. தேர்தல் நேரம் நீங்க அந்த பட்டியல் பார்த்துருப்பீங்க. திமுகவும் அதிமுகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. சாதி பார்த்து குறிப்பா திமுக அணியில வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது சரியான போக்கா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சாதி பார்த்துனா இங்க வந்து சமூக நீதின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து சமூகத்திற்கும் உண்டான அங்கீகாரம் வழங்கியிருக்கா? கிடையாது. அவங்களுமே நீங்க சொன்ன மாதிரி சாதி பார்த்து தான் முன்னாள் அமைச்சர், இந்த சாதி ஓட்டு வேணும், இந்த சாதி நமக்கு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு தான் அங்க வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அவங்களுமே சாதி பார்த்து தான் கட்சி அங்க நடத்துறாங்க. என்ன அவங்க தெளிவா இருக்காங்க, நம்ம கட்சிக்குள்ள வேற யாரும் வந்துடக்கூடாது, நமக்கு அப்பாக்கு அடுத்த பையன், பையனுக்கு அடுத்த பேரன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நடந்துக்காங்க. அங்க சமூக நீதி எந்த இடத்துலயுமே இல்லை. சாதியை வந்து எந்த காலத்திலும் தமிழகத்தில் அழிக்க முடியாது. ஆனால் சமத்துவமா சக நண்பர்களாக அனைத்து சமூகமும் தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைந்து செயல்படணும். இதுதான் எல்லாரும் சொல்லக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில இடத்துல சாதியை வச்சு சண்டை போடுறதுனால இங்க சாதி கலவரம் நடக்குன்னு நினைக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க விஜய் எங்க சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு. அவருக்கு ஆதரவு கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதுக்கு என்ன காரணம் சார்? இதுக்கு முன்பு ஒரு தமிழராக இருந்து ஆட்சியில் உட்கார்ந்து நல்லாட்சி செய்து அனைத்து மக்களையும் அரவணைத்து ஒரு தலைவர் அம்மா பானையில் ஏழைகளுக்கும் வேட்பாளர் அறிவித்து மீண்டும் ஒரு மக்களின் முதல்வராக, ஏழையின் பங்காளியாக, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தமிழராக ஆட்சியை மிக சிறந்து நடத்தின ஐயா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நல்லாட்சி தருவோங்க, மீண்டும் மக்கள் விரோதமான ஆட்சி இங்கே வேறு இருக்க வேண்டும். எவ்வளவு கொலைகள், எவ்வளவு பெண்களுக்கு மீது நடக்கக்கூடிய வன்முறைகள், அடக்குமுறைகள், பெண்கள் தனியாக செல்ல முடியுதா? போதை பழக்கம் எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் தெய்வமா வழிபடக்கூடிய மசூதி பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு. இந்த ஆட்சியோட சாதனை என்னங்க? அதிகப்படியான மதுக்கடைகள், பிரைவேட் மதுக்கடைகள், தனியார் மதுக்கடைகள் ஓபன் பண்ணதுதான். எத்தனை இடத்துல சொல்ல, எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கற்பழிகள், எவ்வளவு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள். இதற்கெல்லாம் இந்த ஆட்சி பாதுகாப்பு காவல்துறை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எவ்வளவு இன்னைக்கு அவங்க தேர்தலை சந்திப்பது பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கிறாங்க. மக்களுக்கு செய்த நன்மைகள் சொல்லி அவங்க செய்ய சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு போராட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், டீச்சர்ஸ் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், விவசாயி போராட்டம், எவ்வளவு போராட்டம். எதுக்குமே நீதி கிடைக்கலையே. திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் பக்கத்துல பாச்சனூர் கிராமத்துல ஒரு 5 வயசு பொண்ணு, பிரீத்திக்கான ஒரு பொண்ணு, அரசு பள்ளிக்கூடம் நடக்கிற நேரத்துல தீயில் எரிக்கப்பட்டு இறந்தது. எங்க சமூகத்தை சார்ந்த குழந்தை.
இன்னைக்கு வர அந்த குழந்தை குடும்பத்துல போய் யாரும் போய் பேசியிருப்பாங்களா? முக்கியமான அமைச்சர் இருக்காங்க, அமைச்சரோட பையன் அங்க எம்எல்ஏ இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு எது நீதி கிடைச்சிருக்குமா? அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. இன்னைக்கு வர அந்த வழக்கு என்ன நிலையில இருக்கு? இதே திருவாரூர் பக்கத்துல லதான்னு ஒரு லேடி ஆடு தன்னோட தொழிலுக்காக வறுமைக்காக ஆடு மேய்க்கிற பெண்ணு கற்பழித்து கொண்டிருக்காங்க. என்ன கிடைச்சது? சமீபத்துல தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தம் கிராமத்துல 17 வயசு பிள்ளை மர்மமான முறையில் சிதைக்கப்பட்டு இறந்திருக்கு. குற்றவாளியை கண்டுபிடிக்க 10 நாள் ஆயிருக்கு. என்ன தண்டனை கொடுத்தீங்க? தண்டனை கடுமையாக்கணும். ஆனா கனிமொழி அவர்கள் சொல்றாங்களே உச்சபட்ச தண்டனை நாங்க வாங்கி தருவோம், சரியான முறையில விசாரணை நடக்குங்கிறாங்க. அந்த குற்றவாளி ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்டவன். அப்ப இங்க சட்டம் எப்படி இருக்கு? சமூக நீதி எது? சமூக நீதி பெண்களுக்கு பாதுகாப்பான அரசா இது? திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லுவாங்க போதை இல்லாத மாநிலம். எங்கு பார்த்தாலும் போதை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா. எப்படி கஞ்சா விற்கிறது? அது அவங்க கட்சிக்காரங்கள ஒரு சில பேர் சப்போர்ட், அவங்களே இத செய்யறாங்க. இதெல்லாம் எப்படி வேடிக்கை பார்க்க காவல்துறை? இதெல்லாம் மக்கள் விரோதமான ஆட்சி. மக்கள் விரோதமான ஆட்சிக்கு இந்த மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள். பதிலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்கு, வேல்முருகனை தவிர கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் புதிதாக தேமுதிக உள்ள போயிருக்கிறாங்க, மக்கள் நீதி மையம் வந்து எனக்கு சீட்டே வேண்டாம், நான் முழுமை நிபந்தனையற்ற ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கூட்டணி வலுவான கூட்டணி மாதிரி உங்களுக்கு தெரியலையா? அங்கேயுமே நிறைய பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு வர திருப்தி இல்லாம தான் இருக்காங்க. அவங்க 2 இலக்கத்துல சீட்டு கட்டாங்க, எங்க கொடுத்துருக்காங்க? யார் என்ன சின்னத்துல போட்டி போடணும், அது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு தேமுதிக வந்திருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க, நாங்க காலங்காலமா இருக்காம அப்படின்னு கம்யூனிஸ்ட் நாங்கள் சிரிக்கவா அளவா என்று அவங்களே பேட்டி கொடுக்காங்க. மதிமுக அவைத்தலைவருக்கு சொல்லுவாங்க நாங்க சிரிக்கவா அளவான்னு தெரியல, எங்களோட சின்னத்துல போட்டி போட முடியலன்னு. அவங்களுக்குள்ளே நான் குழப்பத்துலதான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. எப்படியாவது வெற்றி பெற்று தன் பையனை முதல்வர் இதுல உட்கார வச்சிடணும் எண்ணத்துல எவ்வளவு நாளும் செலவழிக்கலாம் என்று பணத்தோட பலத்துல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா அதிமுக கூட்டணிக்கு வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு சாதியவாத கூட்டணி, ஒரு மதவாத கூட்டணி அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்துறாங்களே. எது சாதிவாதியான கூட்டணி, எது மதவாதியான கூட்டணி? இங்கேயும் முக்குளத்தோரோட கூட்டணிக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதனால எதுவுமே கிடையாது. அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பாரதிய ஜனதா வச்சு மதவாதான கூட்டம் அப்படின்னு. இன்னைக்கு உலகத்திலே இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம்ம இந்தியா ஒரு மாபெரும் ஒரு நாடாக இருக்கலாம். காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு எங்கனாலும் போய் ஒரு இந்தியன் சொல்லிடலாம். இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அதனால இவங்க வந்து சொல்ற ஒரே ஆளு பிஜேபி மதவாத கூட்டம். பிஜேபி மட்டும் நவுண்டுட்டுனா இவங்க சொல்லிடுவாங்களா மதவாதம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அப்பவுமே இவங்க இதே குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. இவங்க இவ்வளவு தூரம் சொல்லுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை கோயில் உண்டான பணிகள் நடைபெறாம இருக்கு. பழனி இருக்கிற வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வரக்கூடிய நம்ம பழனியில நிம்மதியா பக்தர்கள் வந்து அங்க போய் சாமி கும்பிட்டு வர முடியல. குளிக்கிறதுக்கு இடம் சரியில்லை, சுற்றுச்சூழல் எதுவும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அப்புறம் எப்படி இவங்க சொல்லுதாங்க? இன்னைக்கு ஒரு மற்ற மதத்தோட விழாவிற்கு வாழ்த்து சொல்லுத தமிழக முதல்வர் அவர்கள் இந்து ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுதாங்களா? அனைத்து மதத்தையும் சமமா பார்க்கணும், உயிரா பார்க்கணும். எதுவும் உயர்ந்ததுல தாழ்ந்ததும் இல்லை, அனைவரையும் சமமா பார்க்கணும். ஆனா பெரும்பான்மையான இந்துக்கள் எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு முதல்வரே பலமுறை சொல்லியிருக்காரு. பெரும்பான்மையான இந்துக்கள் அவங்க கட்சியில இருந்தா திருப்பரங்குன்றத்தோட பிரச்சனை ஏன் பெரிய அளவுல வெடிச்சது? இந்துக்கள் இன்னைக்கு விழிப்பு அடைஞ்சிட்டாங்க. இந்த தேர்தல் தெரியும். கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் 4 எம்எல்ஏக்கள் பாஜக வச்சு வச்சிருந்தாங்க. இந்த முறை 27 இடங்கள்ல போட்டிடுறாங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிகமாகவே பாஜக போட்டிடுறாங்க. பாஜகவுக்கு தமிழ்நாடு முழுக்க வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அவங்க நினைத்தா தமிழகத்துல சுயேட்சையை கூட நிக்கலாம் அவங்க நினைத்தால். ஆனால் அவங்க சிறுக தன்னுடைய கட்சியோட வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதிலும் முன்னாள் முதல்வர், முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்தது. இன்னைக்கு அதனோட வளர்ச்சி தான் இத்தனை தொகுதி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள், நிறைய மக்கள், பாமர மக்கள் அண்ணாமலை போல தலைவர்கள் வர வேண்டும், அண்ணாமலை போல் ஒரு நேர்மையான அரசு அதிகாரிகள் அரசியல் வெற்றி பெற வேண்டும், இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு நாடாக தமிழகம் திகழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க.
அதுக்கு அண்ணாமலை இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு அமமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அமமுக முன்னேற்ற கழகம், மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி பல வருடங்களாக மக்களுக்காக, அனைத்து மக்களின் இடஒதுக்கீடுக்காக, அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. பாட்டாளி மக்கள் எனக்கு தெரிஞ்சு பல்வேறு போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கும்போது கூட பொது இடங்களில் புகையிலை பிடிக்கக்கூடாது, 108 ஆம்புலன்ஸ்னு பல்வேறு மக்கள் நலன் தரும் திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை நாங்கள் வரவேற்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவிக்கு இன்றைக்கி 11 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க, வரவேற்கிறோம். ஏன்னா அதில் 2 தொகுதி தனி தொகுதி, அனைத்து சமூகத்திற்கும் ஒரு அங்கீகாரம் வழங்குவாங்க. முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநில பொதுச் செயலாளர், எதிர்கால முதல்வர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். இன்றைக்கி நிறைய பேருக்கு புதுமுகத்துக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க, ஏழைகளுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஏழைகளும் அரசியலை வரலாம், அவங்களுக்கு அந்த எண்ணம், உண்மையான உழைப்பு இருந்தால் அவங்களும் அரசியலை வெற்றி பெறலாம் என்ற ஒரு எண்ணத்தை அம்மாவுக்கு அடுத்து அம்மா வழியில் வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் ஐயா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீர்ப்பு நிறைவேற்றிருக்காங்க. உங்கள் சமூகத்தினுடைய வாக்குகள் கணிசமாக அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திமுகவுக்கும் வாக்கு சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் சுமார் 90 தொகுதிக்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றிக்காக நாங்கள் வேலை பார்க்குறோம். முக்கியமாக இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், மக்கள் நலன் ஆட்சி மீண்டும் அமர வேண்டும். இந்த வேளாளர் சமுதாயத்திற்குண்டான உரிய அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். முக்கியமாக முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு 10% இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்திய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். எங்களை வாழ வைக்கக்கூடிய அனைத்து தமிழ் குடிகளையும் அரவணைத்து அனைத்து தமிழர்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவோம் என்ற இலக்கோடு நாங்கள் வருகின்ற தேர்தலை சந்திக்கிறோம்.